இன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். இது எனக்கு மட்டும்தான், ஏன்னா மாவு காலி ஆகிடுச்சு. அவங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு, அவங்க 2 பேருக்கும். இப்போ இது வந்து ஆக்கா புட்டு மாவுடைய சிவப்பரிசி புட்டு மாவு. இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். இது எப்பயாவது நம்மக்கிட்ட மாவு காலி ஆகிடுச்சு, டக்குன்னு என்ன செய்யுதுன்னு தெரியலன்னா அந்த டைமில் வாங்கிக்கலாம். ரெட் ரைஸ், இதில் வந்து ஒயிட் ரைஸும் இருக்குது. சரி, நான் கொஞ்சமாவது இதுலையாவது நம்ம அந்த ஒயிட் ரைஸ் இல்லாமல் சாப்பிடுவோன்னு நான் இந்த மாதிரி வாங்கினேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்டம் தான். ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாம். அப்புறம் எனக்கு வந்து கோகோனட், கிரேட்டட் கோகோனட் வந்து கொஞ்சம் இருக்குது, அதை நான் சேர்த்திக்கிறேன். பசங்களுக்கு பண்ணும்போது இதுலேயே ஒரு ஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம். அப்புறம் வந்து நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். ஜாகரி பவுடர் நான் வந்து இந்த கப்பில் ஒரு 3/4 கப் தான் போட்டேன். இது உங்களுக்கு கேமராவில் பெருசாக தெரியும், பட் ரொம்ப சின்ன கப். எனக்கு வந்து நான் ஒரு கண்ணளவு வச்சே போடுறேன், ரொம்ப சுகர் தேவையில்லை. குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போது பிட் ஆஃப் எலாச்சி. இது வந்து எங்கள் அம்மா ஏலக்காய் பவுடர் அரைச்சி கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இங்கே பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். அவங்க அரைச்சி கொடுத்தா இது வந்து எனக்கு 3 மந்த்ஸ்க்கு 4 மந்த்ஸ்க்கு அப்படியே நான் வச்சுப்பேன். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது எல்லாத்தையும் போட்டு மிக்சிங். ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர், நட்ஸ் பவுடர் அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான. இதை ஃபஸ்ட்டு நான் எப்படி செஞ்சேன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. நான் எவ்வளோ தேவையோ அதை கப்பில் போட்டுட்டு இதே அளவு சுடுதண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். அவ்வளோதான், அதுலேயே வந்து அது வெந்து. அவ்வளோதான். இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. பாய்.